அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று நான் இந்த பலகாரம் செய்ய தொடங்குகிறேன். ஓகே, இது வாழைப்பழம் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். அளவு சின்னதும் இருக்குது, பெரியதும் இருக்குது வாழைப்பழம். ஸோ இந்த பழம் பிறகு நான் தோல் உரித்து இதில் போட்டு, ஓகே, இதை தோல் உரிச்சிடுவேன். தோல் உரித்து இதில் போட்டு இது மிக்சிங் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். பிறகு இந்த பழத்தோட சீனி நான் சேர்க்க மாட்டேன். இந்த செல்ஃப் ரைசிங் ஃப்ளார் MFM இந்த செல்ஃப் ரைசிங் ஃப்ளார் இதில் பேக்கிங் பவுடர் கலந்துருக்குது. அதனால் நான் பேக்கிங் பவுடரை போடல. இந்த கோதுமை மாவு மட்டும் போட்டு வாழைப்பழம் போட்டு இதுலேயே நான் அதாவது இந்த பலகாரம் பனானா ஃப்ரீட்டர் இது பேக்கெட்டில் வாங்கி சமைக்கிறது இல்லை. பனானா ஃப்ரீட்டர் கடைகளில் பனானா பவுடர் கலந்து கோதுமை மாவு கலந்து பேக்கிங் பவுடர்லாம் கலந்து விற்பாங்க. அது நான் வாங்கலை. இது நானே பழம் போட்டு செய்கிறேன். இதுவும் இந்த பேரும் பனானா ஃப்ரீட்டர் தான். ஓகே, நான் இப்போ செய்ய போகிறது வாழைப்பழம் எல்லாம் தோல் உரித்து இப்போ நான் பிசைஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். பிசைக்கிறேன் இந்த பழம். இது மேஷர் இருக்குது, மேஷ் பண்ணுறது இருக்குது. அப்போ அதில் நான் இது அப்படி அழுத்தினா அதெல்லாம் அப்படியே மாவாக போயிடும். நான் கையிலேயே பிணைஞ்சிடுறேன். ஓகே, இதெல்லாம் பிணைஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் மாவு போடுவேன். ஓகே, இதை பாருங்கள், வாழைப்பழம். ஓகே, பனானா ஃப்ரீட்டரு. பாருங்க, செல்ஃப் ரைசிங் ஃப்ளார். ஸோ இதில் பேக்கிங் பவுட்ரு கலந்துருக்குது. அதனால் நான் பேக்கிங் பவுட்ரு ஆட் பண்ண வேண்டாம். இதில் எல்லாம் கலந்துருக்குது. இது நான் 2 கப்ஸு, இது 2 கப்பு, 2 அல்லது 1.5 கப்பு போடுவேன். 2 கப்பு போடுறேன். இதில் மெஷர் பண்ணி 2 கப்பு. செல்ஃப் ரைசிங் ஃப்ளார் கேக் செய்கிற மாவு இது நான் பயன்படுத்தி இன்றைக்கி நானே பனானா ஃப்ரீட்டர் செய்கிறேன். இது 2 கப்பு போட்டுருவேன் நான். ரெண்டு கப்பு மாவு போட்டிருக்கேன், செல்ஃப் ரைசிங் ஃப்ளார். இப்போ நான் தண்ணி கொஞ்சம் ஊற்றி பிணையிறேன். இது பிசைஞ்சிட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே வச்சுருப்பேன். அது நல்ல பபிள்ஸ் வரும். பபிள்ஸ் அது நல்லா இதாகி நல்லா மாவெல்லாம் நல்லா கலந்துருச்சுன்னா அது பார்த்தா தெரியும்ல, பபிள்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு பிறகு நான் அந்த சட்டியில் பொரிக்கிறேன், எண்ணெய் ஊற்றி. ஓகே, இதில் பழம் அதிகமாக இருக்குது. பழம் பனானா கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன். அதனால இனிப்பு ரொம்ப இருக்கும். சீனி போட வேண்டாம். ஏன்னா கொஞ்சம் தண்ணி கூட இருக்கிற மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் வாட்டரியாக இருக்குது. அதனால் மாவு போட்டு பிசைஞ்சு இந்த மாவு கொஞ்சம் இறுக்கமாக வர்ற மாதிரி வைக்கணும், கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அதில் கொஞ்சம் தண்ணியாக வாட்டரியாக இருந்துச்சு. ஏன்னா பொரிக்கிறப்ப தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா எண்ணெய் அதிகமாக இருக்கும். பொரிக்கிற எண்ணெய் ரொம்ப அதிகமாக இழுக்கும், இந்த பலகாரம் இழுக்கும். ஸோ இப்போ ரொம்ப எண்ணெயாக இருக்கும், ஆயிலியாக இருக்கும். அளவோட போடணும். இது ஓகே சார், சரியாக இருக்குது. ஆனால் தண்ணி எவ்வளோ ஊற்றுனேன்னு தெரில. நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றுனேன். இப்போ இந்த மாதிரி நம்மளே சும்மா பார்த்து அப்படி பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம், மாவும் போட்டுக்கலாம்.
பத்தலைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இது அப்படியே வச்சுருந்து அப்புறம் எண்ணெயில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து போட்டு பொரிப்பேன். ஓகே, இவ்வளவுதான். நான் இப்போ மாவு பிணைஞ்சிட்டேன், பிசைஞ்சு வச்சுட்டேன். இது கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். மூடி பரவாயில்ல இருக்கட்டும், நான் அப்புறம் மூடுறேன். ஓகே, இதுதான் பாருங்கள். ஓகே, கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இப்போ நான் போட்டுக்கிறது வந்து 2.5 கப்பு மாவு போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், அவ்வளோ பழத்துக்கு. ஓகே, இன்னும் சீனி போடலை. ஓகே, இவ்வளோதான். பிறகு நான் வந்து ஒரு 15 நிமிஷம் சென்று நான் இதை பார்த்துட்டு கொஞ்சம் நல்லா உப்பி வந்துருந்துச்சுன்னா, ஏன்னா பேக்கிங் பவுடர் இருக்குல்ல, பிறகு நான் சொல்கிறேன். பிறகு இந்த பிளேட்டு சில்வர் பிளேட் போட்டு எப்படி மூடி வைக்கணும். ஓகே, இப்படி மூடி வைக்கலாம். ஓகே, இப்படி மூடி வச்சுட்டு பிறகு 15 மினிட்ஸ் சென்றதும் பிறகு நான் பார்த்துட்டு பிறகு சொல்கிறேன். எண்ணெய் சுடுறதுன்னா எண்ணெயில் சட்டியில் எண்ணெயை ஊற்றி சுடுறது, தமிழில் வந்து சுடுறதுன்னு தான் சொல்லுவாங்க, பொரிக்கிறதுன்னு சொல்லலாம். பலகாரம் சுடுறதுன்னு சொல்லுவாங்க தமிழர்கள், பொரிக்கிறதுன்னு சொல்லலாம். சரி, எப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ வியூவர்ஸ் அப்படி எடுத்துக்கங்க. சரி, ஓகே, அப்படி வச்சுருக்கேன் நான் கொஞ்சம் நேரம். பிறகு பொரிக்கிறது பொரியல் செய்கிறேன். வியூவர்ஸ் இங்கே பாருங்கள். ஹலோ வியூவர்ஸ், இங்கே பாருங்கள், மாவு நல்லா பொங்கி வந்திருக்குது. இப்போ நான் 15 நிமிஷம் ஆச்சு. 15 நிமிஷம் 18 நிமிஷம் இருக்கும், 18 நிமிஷம் இருக்கும். ஓகே, கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இப்போ தான் நான் ஒரு 18 நிமிஷம் இருக்கும். இப்போ வந்து நான் பொரிக்க போகிறேன். இதை எடுத்து இப்போ வந்து இப்படி இருக்குது, இப்படி எடுத்து இப்படி போடணும். தண்ணி அதிகமாகிட்டால் நம்ம எடுத்து அப்படியே உருண்டையாக போட முடியாது. சின்ன சின்ன உருண்டையாக நான் பெருசும் சின்னதுமாக போடுறேன். அந்த பலகாரம் போடுறேன். அதோட பொங்கி வந்துடுச்சு, இதோ பொங்கிடுச்சு, மேலே வந்துடுச்சு. பார்த்தீங்களா, உப்பி வந்துடுச்சு. இது வெந்ததும் மேலே வந்துடும். எடுத்து இதில் போட்டுக்கிறேன் நான். அதெல்லாம் பொரிஞ்சு இந்த கலரில் எடுக்கணும், கோல்டன் கலரில். இப்படி பொரிச்சு எடுக்கணும். சீனி நான் போடலை, ஏன்னா இதுலேயே சீனி இருக்குது. வாழைப்பழம் இனிப்பு தான், சீனி போடுங்க. வெறும் வாழைப்பழம் மாவு, அவ்வளோதான், தண்ணி, இவ்வளோதான். இதுக்கு பிறகு அதெல்லாம் நான் பொரிச்சு எடுத்துட்டு அப்புறம் நான் வீடியோவில் காட்டுறேன். பொரிச்சு எடுக்கணும். இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோடய வீடியோவை எல்லாம் பார்த்ததுக்கு முழுசாக தொடக்கத்துலேருந்து கடைசி வரைக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஓகே.